ஏதாவது ஒரு கிரகம் போய் 8ல் போய் நின்றுச்சுன்னு வைங்களேன், ஐயோ அட்டமஸ்தானத்தில் போய் உட்காந்துச்சுன்னு. அப்போ விருச்சிகத்தில் பிறந்தவன் இவ்வளவு இதாக இருக்கான். அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் உலகின் தலை சிறந்த அறிவாளிகளை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுவது தான் விஷயம். மற்றவர்களை புனிதப்படுத்தக்கூடிய மனிதர்கள் இங்கே தான் இருக்காங்க. மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய செத்தோனையும் பழைக்க வைக்கக்கூடிய யாராலும் சரி விருச்சிக தெய்வ நம்பிக்கையுடைய ஒரு விருச்சிக லக்னத்துக்காரன் ஒரு வேதம் படிக்கிறான்னு வைங்களேன், அந்த வேதத்துடைய வார்த்தை இருப்பாங்க ஸ்பஷ்டமாக இருக்கும். அப்படி ஒரு தெய்வ சாநித்தியம் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம். இவன்கிட்ட இருக்கிறத எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேணால் ஆள் இருக்கணும் இல்லையா, இவனுக்கு கொடுக்குறதுக்கு இந்த உலகத்தில் எவனுக்கு அதிகாரம் கிடையாது. இவனுக்கு வேண்டிய சகல விதமான யோகத்தையும் கொடுக்கக்கூடியது, பெருமையை கொடுக்கக்கூடியது, சிறப்பு கொடுக்கக்கூடியது பிரகஸ்பதி தான், குரு தான். அப்போ குருவை நம்ம வலுவாக பிடிச்சாச்சுன்னா இந்த விருச்சிக ராசினியர்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த மாதிரியான கிரகங்கள் இணைந்திருந்ததுன்னா அவங்க வாழ்க்கை வந்து சக சௌபாகியம் பெற்றிருக்கும். இப்போ விருச்சிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், 8ஆம் வீடு. இந்த 8ஆம் வீடை பற்றி எல்லாருமே என்ன கிரக நிலையில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு கிரகம் போய் 8ல் போய் நின்றுச்சுன்னு வைங்களேன், ஐயோ அட்டமஸ்தானத்தில் போய் உட்காந்துச்சுன்னு. அப்போ விருச்சிகத்தில் பிறந்தவன் எவ்வளவு இதாக இருப்பான் யோசிக்கணும். 8ஆம் வீட்டிலேயே பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் உலகின் தலை சிறந்த அறிவாளிகளை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டுவது தான் விஷயம். நீங்கள் ஒரு மறைந்த ரகசியம் இருக்குவீங்களேன், மறைந்த ரகசியம் இவங்களுக்கு தான் புலப்படும். இவங்க பாருங்க, மெக்கானிக்கலாக இருப்பாங்க, மெடிசன்ஸ் டாக்டராக இருப்பாங்க, அதாவது பல துறைகள், சினிஃபீல்டில் இருக்கிறவங்க, ஆர்டிஸ்ட்டு, மெக்கானிக்கல், இதெல்லாம் இது இவனுக்கு தெரியாத துறையே இல்லை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸு எல்லாமே இவனுக்கு அத்துப்படி. அப்போ அது சகல விதமான அறிவுகள் இருந்தும் தன்னை சில நேரங்களில் உயர்த்தி கொள்ள முடியாது காலத்தால் பல சங்கடங்களை அனுபவிக்கிறது இவங்க தான், விருச்சிகத்தில் பிறந்தவங்க தான். அதனால் இவங்களை சாதாரணமாக குறை சொல்ல முடியாது. பட் இதனுடைய இந்த ராசியினுடைய நிலைப்பாடு பாருங்களேன், இது வந்து ஸ்திர ராசி, ஜலராசி சொல்லலாம். நீங்கள் கிராமத்துக்கு போனீங்கன்னா சரி, ஒரு கிணத்துல நீங்கள் குளிக்க போவீங்க, ஸ்பெசிஃபிக்காக அந்த கிணத்துல குளிக்க போவீங்க. சில கிணத்துல இருந்து தண்ணியை நம்ம குடிநீர் வரும். சில கிணத்துல பார்த்தீங்கன்னா சில கிணறு குளம், இப்போ கிணறு குளம் குட்டை ஏரி இதெல்லாம் வந்து இந்த ஸ்திர ராசி தான். சில இடத்துல போய் ஒரு கம்மாய்க்குள்ளே இறங்குவீங்க, மேலே பாசியாக இருக்கும், அது அப்படியே விலைக்கு பார்த்தீங்கன்னா சரி அப்படியே தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும். சில கம்மாய்க்கு போவீங்க, தண்ணி மேலே தளன்னு அற்புதமாக இருக்கும், ஆனால் காலை வச்சோன்னே சேறு சகதியமாக கிளம்பிடும் இல்லையா. சில கிணறுகள் பாருங்க, பாழடைஞ்ச கிணறு, அதுக்கு நம்ம பக்கத்தில் இருப்போம். இதெல்லாம் இந்த இடத்துல பிறக்கக்கூடிய மனிதர்களுடைய இயல்பான வாழ்க்கையினுடைய நிலைப்பாட்டை சொல்லுது. அப்போ அழுக்கை போக்குகின்ற நீர் குளிக்கிறோம் இல்லையா, அப்போ புனிதப்படுத்தக்கூடிய மற்றவர்களை புனிதப்படுத்தக்கூடிய மனிதர்கள் இங்கே தான் இருக்கான். மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய செத்தோனையும் பழைக்க வைக்கக்கூடிய யாரானும் சரி விருச்சிக லக்னத்துக்காரர் தான். மருத்துவத்துறையில் அவங்களால முடியாதது எதுவுமே இல்லை. அப்போ இப்பேற்பட்ட ஒரு அற்புத சக்தி படைத்த அறிவாளிகளை இந்த உலகுக்கு அடையாளம் காட்டக்கூடிய இந்த வீட்டில் தான் இவர்களுக்கு யோகாதிபதியை யார் வர்றா அப்படின்னா, பஞ்சமாதிபதி குரு, பாக்கியாதிபதி சந்திரன். இப்போ செவ்வாய், குரு, சந்திரன் இந்த 3 பேர் தான் இருக்கணும் இயல்பா இல்லையா. இப்போ இந்த 3 பேர்த்தில் இந்த குரு என்ன செய்கிறாரு, தன பஞ்சமாதிபதியாக வர்றாரு. அப்போ தன பஞ்சமாதிபதினா என்ன, பஞ்சமஸ்தானம்ன்றது புத்திரஸ்தானம், அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அப்போ தன்னுடைய சாதனை, இவங்க வந்து சாதிக்க பிறந்தவர்கள், சாதனையாளர்கள். அப்போ அதன் மூலம் அதுக்கடுத்து இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சரி, குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடி தான் செல்வத்தினுடைய கதவுகளை திறக்கும். அப்போ ஆனால் இவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வேதம். அப்போ ஒருத்தர் சாதாரண இவங்களுக்கு தெய்வ நம்பிக்கையெல்லாம் அப்படித்தான். ஆனால் தெய்வ நம்பிக்கையுடைய ஒரு விருச்சிக லக்னத்துக்காரன் ஒரு வேதம் படிக்கிறான்னு வைங்களேன், அந்த வேதத்துடைய வார்த்தை இருப்பாங்க ஸ்பஷ்டமாக இருக்கும். அவன் சொல்கிறது அப்படியே இதான், அப்படி ஒரு தெய்வ சாநித்தியம் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சந்திரன் பாக்கியாதிபதி, இந்த தனஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி குருவே பாக்கியத்தில் உச்சம் அவங்களுக்கு, இவங்களுக்கு அந்த யோகம் உண்டு. ஆனால் சந்திரன் லக்கணத்தில் நீச்சம். அப்போ இவர்களுடைய வாழ்வியலுடைய முன்னேற்றம் எங்கே இருக்குன்னா, தாய் தந்தை காலத்திற்கு பின்பு தான் மிகச்சிறந்த யோகத்தையும் நல்ல மேன்மையும் இவர்கள் அடைகிறார்கள் இந்த விருச்சிகத்தில் பிறந்தவன். பட் என்ன,
இவன்கிட்ட இருக்கிறத எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேணால் ஆள் இருக்குமே ஒழிய இவனுக்கு கொடுக்குறதுக்கு இந்த உலகத்தில் எவனுக்கு அதிகாரம் கிடையாது. பட் இவன் என்ன செய்யறான், இவன்கிட்ட இருக்க அறிவை, திறமையை, மற்ற எல்லாத்தையும் இவன்கிட்ட எடுக்கிறதுக்கு தான் ஆள் இருக்கும். இவனுக்கு கொடுக்குறதுக்கு ஒருபோதும் இருக்க மாட்டான். ஆனால் தன்னுடைய நிலையிலிருந்து இவனுக்கு வேண்டிய சகல விதமான யோகத்தையும் கொடுக்கக்கூடியது, பெருமையை கொடுக்கக்கூடியது, சிறப்பு கொடுக்கக்கூடியது பிரகஸ்பதி தான், குரு தான். அப்போ குருவை நம்ம வலுவாக பிடிச்சாச்சுன்னா இந்த லக்கணம் வாழ்க்கையில் என்றென்றும் சிறப்பாக இருக்கலாம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு யோகம் இதுக்குள்ளே இருக்குது சரியா? வழிபாடு தெய்வங்கள்லாம் அடுத்ததில் நம்ம சொல்லுவோம். இவங்க என்னென்ன மாதிரி வழிபாடு பண்ணால் யோகத்தை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும் அப்படின்னு அடுத்தது. இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு மனுஷனோட ஜாதக கட்டத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கிரகங்களை வந்து மனுஷனோட வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இந்த கிரகம் என்னென்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்த முடியும்? இது நல்ல கேள்வி. அதாவது ஒரு மனிதனுடைய விதியை தீர்மானிக்கிறது நவக்கிரகங்கள் தான். இப்போ விதி தீர்மானிக்கப்பட்டது, விதி நிர்ணயிக்கப்பட்டது. அதை மாற்ற முடியுமானா முடியாது. தலைகீழ இருந்தாலும் எவனால் மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா முதல்ல தாயினோட கருவறையிலிருந்து வெளிவந்த நேரம் இந்த பிரபஞ்சத்தினுடைய சுவாசத்தை சுவாசித்த அந்த நிலையிலிருந்து நவக்கிரகங்கள் என்ன தீர்மானிக்குதோ அதை யாரும் மாற்ற முடியாது. அப்போ பிரபஞ்சம் அப்படின்றது இவனுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது இந்த நவக்கிரகங்களை தூக்கி நாம் உள்ளே கொண்டு போகிறத விட இந்த 12 ராசி கட்டங்கள் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு ஜனனத்துக்கும் வெவ்வேறு விதமான பாவங்களாக மாறி பலனளிக்க முன் வரும்போது இந்த கிரகங்கள் அந்த பாவத்தினுடைய தன்மையை ஏற்று ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நன்மை தீமைகளை செய்கிறது அப்படின்றதான் விதியின் தத்துவம். அப்போ தீர்மானிக்கிறது நவக்கிரகங்கள் தான். அப்போ அந்த பிறந்த நேரத்தில் அவன் ஒரு ஆன்மா இந்த பூமியில் வந்து பிறந்துருது. அந்த பிறந்த நேரத்தில் அந்த சன நேரத்தில் அந்த அணுவிலும் அணுவான அந்த அந்த நேரத்தில் கிழக்கே உதயமாகக்கூடிய ஒரு புள்ளி, அதுக்கு பேர் தான் லக்னம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த லக்னம்ன்ற ஒரு புள்ளி அணுவிலும் அணுவான ஒரு புள்ளி தான் அவன் விதியை தீர்மானிக்குது. அதனால தான் லக்னத்தை விதிஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லக்னம் லக்னாதிபதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த லக்னாதிபதி யார்? இந்த நவக்கிரகத்தில் ஒருத்தர் தான். ஆனால் அதில் சாயா கிரகம் வராது இல்லையா? மற்ற சப்த கிரகங்கள் அதுக்குள்ளே வரும். இதில் சூரியன் சந்திரன் மட்டும் ஒளி கிரகங்களாக கொண்டு போகிறாங்க. சாயா கிரகங்கள் ராகு கேது. அப்போ பஞ்சாதி கிரகங்களுடைய ஆளுமை தான் இதுக்கு தேவை. அதனால தான் பஞ்சபூதங்கள். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் பறந்து விரிந்து கிடக்கக்கூடியது என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள் தான். இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளை எல்லா விதத்திலையும் தீர்மானிக்குது. இதுலேயே 12 ராசியில் இந்த பஞ்சபூதங்கள் எங்கே இருக்குது? ஒவ்வொரு ராசியும் சொல்கிறான். நெருப்பு, நிலம், காற்று, ஜலம் பிரிக்கிறான். அப்போ அதை 3 பாரியாயமாக பிரிச்சிருக்காங்க. ஆகாய தத்துவத்தை அவங்க எங்கேயுமே கொண்டு வரல. அப்போ ஆனால் இவங்ககிட்ட கேட்டோம்னா என்ன சொல்கிறோம், அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள், அதாவது அந்த ராசி மண்டலத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் ஆகாய மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லை. இயற்கையானு சொல்கிறான். நெருப்பு ராசி, நிலராசி, காற்றாசி, ஜலராசின்னு பிடிச்சிருக்கான். இது ஒவ்வொன்றுடைய மனித இயல்பு, குணம், பழக்க வழக்கம், பண்பாடு, வாழ்வியல் எல்லாத்தையும் வந்து அதுதான் கொடுக்கணும். இப்போ அவன் ஜனித்த நேரத்துக்கு இந்த 12 பாவங்களுடைய தன்மை இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம காலபுருஷ தத்துவ அடிப்படையில் ஒருத்தனுக்கு எப்படி நம்ம எடுத்து கொடுக்குது அப்படின்றத மெயினாக நம்ம எடுக்கணும். ஏன்னா இதற்கு அப்பாற்பட்டு இந்த ஆகாய தத்துவம் எங்கே இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம கர்க்கடகம்னு சொல்லக்கூடிய கடகராசி இருக்கு இல்லையா, அதில் பூச நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. இப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய கோட்பாட்டில் நம்ம எதுக்காக பிறக்கிறோம் அப்படின்னா ஒரு கர்ம வினையை தாங்கித்தான் பிறக்கும். அப்போ அவனுடைய முன்ஜென்ம கர்ம வினை என்பது இச்சென்மத்தினுடைய கர்ம மேன்மையினுடைய கோட்பாட்டுக்கு உட்பட்டு அவனுடைய வாழ்வியல் சூத்திரத்தை எப்படி கொண்டு போகுது. அப்போ எல்லாமே கர்ம வினை, கர்ம மேன்மை. அப்போ அதுக்கு பெரிதும் துணை இருக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா சனி பகவான் தான்.